ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன பார்க்க போறோம், இன்னைக்கான கிளாஸ்ல என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகாலேஷன். என்ன ரீகாலேஷன்? நம்ம எதை சார்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம எதை சார்ந்து பார்த்துட்டு இருக்கோம்? காலங்கள், அதாவது டென்சஸ் அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுலயும் குறிப்பா என்ன மாதிரி டென்சஸ் பார்க்குறோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஏன்னா காலங்கள் டென்சஸ் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 12 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொன்றுத்துலயும் ஒவ்வொரு மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அதுல நம்ம எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பார்க்குறோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். முடிஞ்ச ஒரு விஷயத்த பர்ஃபெக்ஷனலா கரெக்டா எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்குறோம். அதுலயும் நமக்கு நிறைய அஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அதாவது அஃபர்மேஷன்ஸ் இன் த சென்ஸ் ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியங்களை எப்படி பாசிட்டிவா பேசலாம். பாசிட்டிவ்ன்னும் போது என்னது? ஒரு அதாவது நான் பண்ணிட்டேன், செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள். இதே வந்து நெகட்டிவ், இல்ல நான் வரல, நான் பண்ணல, செய்யல அப்படிங்கறத நெகட்டிவ் விஷயங்களா பண்றது. அண்ட் இன்ட்ராகேட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது கொஸ்டின் மார்க்ஸா, நம்மளோட கேள்விகளா கேட்கக்கூடியதுதான் இன்ட்ராகேட்டிவ்ஸ். அப்ப பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்னு 3 kinds ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? ஸோ அதுல நம்ம ஒண்ணு மாத்தி ஒண்ணு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்ப இதுல நம்ம இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்ட்ராகேட்டிவ்ஸ். ஏன்னா நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய என்ன பண்ணிட்டோம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்துட்டோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம ஸ்பெஷலா நம்ம இன்ட்ராகேட்டிவ்ஸ் பத்தி. அதாவது கேள்வியா கேட்கறதோ, இல்ல இதை பண்ணிருக்கலாம், பண்ணியிருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதோ இல்லையா? சோ அதுக்கு நம்ம இன்ட்ராகேட்டிவ்ஸ். அப்ப நம்ம இன்ட்ராகேட்டிவ்ஸை எழுதி அதுல நம்ம ஆன்சரிங்கா என்ன கொடுக்க போறோம்? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆன்சரிங்க கூட நம்மளால கரெக்டா ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ எனிவே என்ன மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் நமக்கு முக்கியமா யார் வேணும்? வெர்ப் ஃபார்ம், அதாவது ஆக்ஷன், செயல் வார்த்தைகள்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? V1, V2, V3 அப்படிங்கிற செயல் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் முக்கியம். ஸோ இப்போ நான் ஒண்ணு பேசுறேன், இப்போ நான் வந்து ஸ்டடி அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஸ்டடி படித்தேன், படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது இல்லையா? ஸோ அப்போ ஒவ்வொரு ஆக்ஷன் வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களை கரெக்டா ப்ரொசீட் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ ஆக்ஷன் வார்த்தைகள் இருந்தா உங்களால அந்த வாக்கியத்தை பெர்ஃபெக்டா ஃப்ரேம் பண்ண முடியும். அப்ப நான் இப்ப என்ன ஆக்ஷன் வேர்ட் சொல்லி தர போறேன், ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். ஆனா அதை வந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்ல பார்த்துட்டோம், இன்ட்ராகேட்டிவ்ல பார்க்கல. அதை எப்படி இன்ட்ராகேட்டிவ்ல எழுதி அதுக்கான கேள்வி பதில் நம்ம எப்படி கொடுக்கலான்றதை சொல்லி தரவாங்க. பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுல எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? இன்ட்ராகேட்டிவ்ஸ் இல்லையா? அதாவது இன்வர்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படிங்கிற பத்தி பார்த்துட்டு இருக்கோம், இன்ட்ராகேட்டிவ். ஸோ இந்த இன்ட்ராகேட்டிவ்ல நம்ம எந்த டென்ஸா இருந்தாலும் நம்ம யார் வேணும்னு சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட்? வெர்ப் ஃபார்ம் V1, V2, V3. அதாவது பிரசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தோம். அப்ப நான் இன்னைக்கு என்ன பிரசன்ட், அதாவது V1 என்ன எடுக்க போறேன் அப்படின்னா ஸ்டடி அப்படிங்கிறதா. ஸோ ஸ்டடி அப்படின்னால என்ன? படிப்பு இல்லையா? ஸோ படிப்பு அப்படிங்கறத நம்ம ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். இதுவே செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம்ல V2 and V3ல என்ன சொல்றோம்? ஸ்டடீடு அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்றோம்? ஸ்டடீடு. அப்ப ஸ்டடீடுன்னும் போது என்ன சொல்றாங்கன்னா படித்தார் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்போ படிப்பு அப்படிங்கிறது which comes into a present, நிகழ்காலத்துல சொல்லக்கூடியது. படித்தார் அப்படிங்கும் போது பாஸ்ட் இல்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள், முடிஞ்சு போச்சு, இறந்த காலம் முடிஞ்சிருச்சு, இல்ல எதிர்வரும் காலங்கள்லயும் சொல்லக்கூடியதுதான் படித்தார் அப்படிங்கிற மாதிரி. சோ அப்ப இந்த வெர்ப் ஃபார்ம் நம்ம கிட்ட இருக்கு. ஸ்டடீடு இருக்கு, அதுக்கான வேரியேஷன்ஸ் இருக்கு. இப்ப இந்த V2 and V3 போட்டுட்டு எப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது. சோ இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்டடீட் பத்தி நம்ம எழுதிட்டோம் இல்லையா? சோ இப்ப நம்ம ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்றதுக்கு என்ன வேணும்? சப்ஜெக்ட்ஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சது சப்ஜெக்ட். ஸோ நம்ம கிட்ட நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? நேமிங் பர்சன்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஐ, வி, யூ அண்ட் ஹி, ஷி, தே. ஸோ இவங்க எல்லாருமே நம்ம கிட்ட என்னவா இருக்காங்க? சப்ஜெக்ட்ன்ற ஒரு ரோல்ல இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியும்? நேம்ஸ் யூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ மாலா, ராம் அந்த மாதிரியான நேம் கேட்டகரிஸ் யூஸ் பண்ணலாம். அவங்க இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியும்? ப்ரோனவுன் கேட்டகரிஸ், மை ஃப்ரெண்ட், மை மதர், அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் ரூல் எழுத போறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இன்ட்ராகேட்டிவோட ரூல். ஸோ இந்த ரூல் எப்படி எழுதலாம்? ஆஸ் த பாஸ்ட் பர்ஃபெக்ட்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கும்? ஆக்ஸிலரி வெர்ப். அதுலயும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல ஆக்ஸிலரி வெர்ப் தருவாங்க. இன்ட்ராகேட்டிவ்னால ஆக்ஸிலரி வெர்ப் எங்க வரும்? முதல்ல வந்துரும் இல்லையா? அப்ப முதல்லயே வந்துருச்சு ஆக்ஸிலரி வெர்ப். ஃபாலோட் பை என்ன வரும் அப்படின்னா சப்ஜெக்ட். இதுதான் நான் முன்னாடி எழுதும் போது சொல்லியிருந்தேன், இன்வெர்ட் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆக்ஸிலரி வெர்ப் முன்னாடி வரும். எப்போ? இன்ட்ராகேட்டிவ் அப்ப ஆக்ஸிலரி வெர்ப் பிளஸ் சப்ஜெக்ட். இதன் கூட என்ன வரும் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஹேடுங்கிறது நம்ம ஆக்ஸிலரி வந்துருச்சு. இங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் PP, அதாவது V3 ஃபார்ம் நமக்கு இங்க ஆட் ஆயிடும்.
ஸோ அப்போ ஒரு ரூல் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதிட்டோம். இந்த ரூல்ல நம்ம என்ன பண்ண போறோம், சப்ஸ்டியூட் பண்ண போறோம். பிகாஸ் ஆக்ஸிலரி வேர்ப்னும் போது நம்ம கிட்ட நிறைய இருக்கு. பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கான ஆக்ஸிலரி வேர்ப் என்ன அப்படின்னு எடுத்தோம்னா ஹேட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஹாவ் இல்லையா, பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஹேட். இது கூட சப்ஜெக்ட், எனி சப்ஜெக்ட், நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நான் இங்க என்ன எடுக்கிறேன், ஹி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன். B3 வந்து என்னது, பிபி இல்லையா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சப்ஸ்டியூட் தான் பண்ணியிருக்கோம். என்ன ரூலோ அந்த ரூலுக்கு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் என்ன ஃப்ரேம் பண்ண போறேன், had as the rule of first auxiliary verb எடுத்து எழுதியாச்சு had, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அப்போ had he. ஸோ had he முடிச்சாச்சு. நான் என்ன பிபி எடுத்திருக்கேன், ஸ்டடிடுங்கிறது இல்லையா, ஸோ ஸ்டடிட், had he studied. ஸோ had he studied, நான் என்ன சென்டென்ஸை ஃபில் பண்ண நினைக்கிறேன். ஸோ had he studied all night. ஸோ அப்போ ஸ்டடிட் அப்படிங்கிறது படித்தார் அப்படிங்கிறது. அப்போ ஹேட் ஹீங்கிறது வந்து அவன் அப்படிங்கிற மாதிரி குறிக்கும், ஒருத்தரை குறிக்கும், அவன் என்ற ஜெண்டர், படித்தார். இப்போ ஆல் நைட் அப்படிங்கும் போது ஆல்ங்கிற போது எல்லாம் இல்லையா, ஸோ அப்ப எல்லாம், நைட்டுங்கும் போது இரவு, அப்ப எல்லா இரவுமே அவன் வந்து படித்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அப்போ எல்லா இரவும் சொல்லும் போது எப்படி சொல்லலாம், ஆல் த நைட் ஹி வுட் ஹவ் ஸ்டடிட். அப்ப இது வந்து இன்ட்ராகேட்டிவ். ஹேட் ஹி ஸ்டடிட் ஆல் நைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீச்சர் கேள்வி கேட்கறாங்க. எஸ் ஹி ஸ்டடிட் ஆல் நைட் அப்படிங்கறத பாசிட்டிவ்ல எழுதலாம். இப்ப இதுக்கான கேள்வி, இது ஒரு கொஸ்டினா கேட்கிறேன். ஹேட் ஹி ஸ்டடிட் ஆல் நைட் அப்படின்னு கேட்கிறேன். அவன் எல்லா இரவும் படிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி, இல்ல படித்தாரா அப்படிங்கிற எடுக்கிறேன். இதுக்கு நான் பாசிட்டிவ் ஆன்சர் எழுதும் போது, so he had studied all night. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், எல்லா இரவுமே அவன் என்ன பண்ணிருக்கான், படிச்சிருக்கான். he had studied, hadங்கிறது இருக்கு, சோ அதனால பாசிட்டிவ். இதையே நான் நெகட்டிவ்ல எழுதுறேன் அப்படிங்கும் போது, இப்ப கேள்வி இங்க இருக்கு, இன்ட்ராகேட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ். நெகட்டிவ்ல வரும்போது he hadn't studied. hadn't அப்படின்னாலே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், என்னது, இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அமையும் அப்படின்னு. he hadn't studied. அப்போ இங்க படித்தார் இருக்கு, இங்க hadn't இருக்கு. அப்ப என்ன வரும், படிக்கவில்லை. அப்ப என்ன வரும், அவன் எல்லா இரவும் என்ன பண்ணல, படிக்கவில்லை அப்படிங்கிறது. ஸோ எல்லா இரவும் அவன் படிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி இங்க வரும். எல்லா இரவும் அவன் படித்தான் அப்படிங்கிறது இந்த ஆன்சர். அப்போ ஒரு இன்ட்ராகேட்டிவ்க்கு 2 விதமான ஆன்சர்ஸை நம்மளால கொடுக்க முடியும். ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் ஸ்டடிட் எடுத்து நான் ஒரு செட் ஆஃப் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்களுமே என்ன பண்ணுங்க, செட்ஸா சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்க. ஸோ கால்டு சிங்கிள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. இப்போல இருந்து என்ன பண்ணுங்கன்னா, இன்ட்ராகேட்டிவ் எழுதி அதுக்கு பாசிட்டிவ், நெகட்டிவ் அந்த மாதிரி செட்ஸா ஃப்ரேம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா நம்ம சீக்கிரமே பேச ஆரம்பிக்கலாம். அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட மீட் பண்றேன். தேங்க்யூ.